உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ரொட்டீன் ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்கீங்க. டாக்டர் ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, உங்கள் மைண்டில் என்ன ஃபஸ்ட்டு வரும்? ஐயோ, எனக்கு டயபெட்டிஸ் ஆரம்பிச்சிச்சே, இனிமேல் லைஃப் ஃபுல்லாக டேப்லெட் தானா, இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசனை வரும். ஆக்சுவலி இதில் ஒரு குட் நியூஸும் இருக்குங்க. ப்ரீ டயபெட்டிஸ்னால் டயபெட்டிஸ் இல்லைங்க, ஆனால் அது இக்னோர் பண்ணுனா டயபெட்டிஸ்க்கு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் மாதிரி. பட் கரெக்டாக ஆக்ஷன் எடுத்தால் நிறைய பேருக்கு இது ரிவர்ஸ் பண்ணவும் முடியும். இந்த வீடியோ முடிகிற வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரிப்போர்ட் புரியும், என்ன பண்ணணும்னு தெரியும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி பேனிக் பண்ண வேண்டியதில்லைன்னு ரொம்ப நல்லா புரியும். ஃபர்ஸ்ட், ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா, நமக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க, ஆனால் இன்னும் டயபெட்டிஸ் லெவல் போகலை. இதுதான் ப்ரீ டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். இன்னொன்று திங்க் பண்ணுங்கள், ஒரு பக்கெட் இருக்குது, ஆனால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஃபில் ஆகுது. பக்கெட் ஃபுல்லாகிற வரைக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ப்ரீ டயபெட்டிஸ்னால் பக்கெட் ஆல்மோஸ்ட் ஃபுல், டயபெட்டிஸ்னால் ஓவர்ஃப்ளோ ஸ்டார்டட். அவ்வளோதாங்க, சிம்பிள் டிஃப்ரென்ஸ். இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். யூஸ்வலி டாக்டர் பார்க்குற டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், HbA1c, சம்டைம்ஸ் OGTT டெஸ்ட். HbA1c வந்து 5.7% to 6.4% இருந்தால் அது ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்சுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. 6.5 மேலே இருந்தால் அதுதான் டயபெட்டிஸ். அதனால் ப்ரீ டயபெட்டிஸ்னால் பாடி ஆல்ரெடி வார்னிங் கொடுத்துட்டு தான் அர்த்தம். ப்ரீ டயபெட்டிஸ்னால் என்ன நடக்குது பாடிக்குள்ளே, இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் இருக்குது. நம்ம பாடி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்சுலின்னா ஒரு கீ மாதிரின்னு நினச்சிக்கோங்க. அது பிளட்டில் இருக்கிற ஒரு குளுக்கோஸாக செல்லுக்குள்ளே அனுப்போம், எனர்ஜியை க்ரியேட் பண்ண. ஆனால் இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், சுகர் ட்ரிங்க்ஸ், லெஸ் ஆக்டிவிட்டி, புவர் ஸ்லீப், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, பெல்லி ஃபேட் நிறையமாக இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்தால் செல்ஸுக்கு இன்சுலின் கேட்க மாட்டாங்க. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். இமேஜின், டோரு கீ கரெக்டு தான், ஆனால் லாக் ஜாம் ஆகிடுச்சு. கீ ஒர்க் ஆகுது, அப்போ பாடி என்ன பண்ணும்? இன்னும் அதிகமாக இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். இனிஷியலி சுகரை கண்ட்ரோல் ஆக்கும். பட் ஒன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பேங்க்ரியாஸ் டயர்ட் ஆகிடும். அப்போது பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீ டயபெட்டிஸ். லேட்டர் அப்புறம் என்ன? டயபெட்டிஸ் தான். இதுக்கு சிம்டம்ஸ் இருக்குமா? ஷாக்காக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காதுங்க. அவங்க பர்ஃபெக்டாக நார்மலாக நினச்சிட்டு இருப்பாங்க, நார்மலாகவே இருப்பாங்க. ரேண்டம் ஹெல்த் செக்கப்பில் தான் அது மட்டும் தெரியும். சில பேருக்கு மீல்ஸ் அப்புறம் ரொம்ப தூக்கம் வரும், ஆல்வேஸ் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, பெல்லி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், நெக்கில் இந்த பிளாக் பிக்மெண்டேஷன் மாதிரி வரும், நிறைய ஃப்ரீக்வெண்ட் ஹங்கரும் இருக்கும். இதெல்லாம் க்ளூஸாக இருக்கலாம், ஆனால் சிம்டம்ஸ் வச்சு டயக்னோஸ் பண்ண முடியாது. பிளட் டெஸ்ட் தான் ஒரே ஆன்சர். இது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இதுதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்ங்க. ஆன்சர் வந்து எஸ். மெனி கேசஸில் முடியும். ஆக்சுவலாக டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்னு ஒரு ஃபேமஸ் ரிசர்ச்சே இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுனா டைப் 2 டயபெட்டிஸ் டெவலப் ஆகிற ரிஸ்க்கை வந்து 58% ரெடியூஸ் பண்ணலாம். 60 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் அதிகமாக ரெடியூஸ் ஆகும். அதனால் மெடிசனை விட லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கு என்ன பண்ணணும்? நம்பர் 1, முக்கியமானது உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஜஸ்ட் 5 to 10% ஆஃப் த பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணால் போதும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுங்க. நம்பர் 2, முக்கியமானது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். மசிலில் வந்து குளுக்கோஸ் ஸ்பாஞ்ச் மாதிரிங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸை யூஸ் பண்ணும். அதனால் இன்சுலின் ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் 3, டெய்லி வாக்கிங். எஸ்பெஷலி மீல்ஸ் அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு சிம்பிள் வாக்கிங் பண்ணாலே ஒரு சிம்பிள் ஹேபிட் வந்து ஒரு ஹியூஜ் பெனிஃபிட்டாக கொடுக்குங்க. நம்பர் 4, ப்ரோட்டீன். எவ்ரி மீலில் ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணுங்கள். இட் ஹெல்ப்ஸ் சட்டைட்டி அண்ட் பெட்டர் பிளட் சுகர் ரெஸ்பான்ஸுங்க. நம்பர் 5, முக்கியமானது ஸ்லீப்புங்க. டெய்லி 7 to 8 ஹார்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 6, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஹை கார்டிசால் வந்து பிளட் சுகரில் இன்க்ரீஸ் ஆகலாங்க. அதனால் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து ஒரு பிக் இம்பேக்டை கொடுக்கலாங்க. இதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் காமனான மித்ஸை வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் பண்ணலாமா? மித் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டயபெட்டிஸ் வந்தால் கண்டிப்பாக டயபெட்டிஸ் தான் எனக்கு. தப்புங்க. தட் இஸ் வெரி ராங். கரெக்ட் லைஃப் ஸ்டைலை ரிவர்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குங்க. மித் நம்பர் 2, சுகர் அவாய்ட் பண்ணுன்னா போதும். அதுவும் ரொம்ப தப்புங்க. என்ன விஷயம்னா, உங்கள் ஹோல் லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு, எக்ஸசைஸு, வெயிட்டு, ப்ரோட்டீனு, ஸ்ட்ரெஸ்ஸு, இது எவ்ரிதிங் மேட்டர்ஸுங்க. அதனால தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மித் நம்பர் 3, டேப்லெட்ஸ் எடுத்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். மெடிசன் சில பேருக்கு தேவை இருக்கலாங்க, ஆனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இல்லாமல் லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையவே கிடையாதுங்க. அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்குங்க. ப்ரீ டயபெட்டிஸ்னால் ஃபியர் பண்ண வேண்டிய ஒரு டயக்னோசிஸ் இல்லைங்க, இக்னோர் பண்ணக்கூடாத டயக்னோசிஸ். நம்ம பாடி ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் நவுன்னு கொடுக்குற ஒரு லாஸ்ட் வார்னிங்னு எடுத்துக்கலாம். இந்த வார்னிங்கை சீரியஸாக எடுத்தால் ஃப்யூச்சரில் டயபெட்டிஸ் வர அவாய்ட் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ரிமெம்பர், ஸ்மால் ஹேபிட்ஸ் ரிப்பீட்டட் எவ்ரிடே கிரியேட் பிக்கர் ஹெல்த் சேஞ்சஸ்ங்க. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த் பற்றி சிம்பிளாக சயின்ஸ் பேக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா prabhakaran.fit சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தாங்க. உங்கள் பிளட் சுகர் அப்நார்மலாக இருந்தால் ஒரு நல்ல டாக்டரை அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லதுங்க. ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஸ்ட்ராங், see you.